அகலாதே அணையும் மனை அருகில் உற பெருவியட உறவும் பட அடலின் நிகர் மரளியனை அழையாதே செரியும் நிறு வினைகரண மறுவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுகவரும் அருவாயே சிவனை நிகர் பொதியவரை முனிவண்ணகம் மகிழ இரு செமிகுளிர இனிய தமிழ் பகவோனே நெறிதவரி அலரிமதி நடுவன் மகபதி முளரி திருதி நிதிபதிகரிய வனமாளி நிலவும் அறை அவனி அவர்கள் அலைய அரசுரிமை கூறி நிறுதனுறும் மரகிலை விடுவோனே மறிவரசு கரமில்லகு பரமனுமை இருவிழியும் மகிழ மடிமிசை வளரும் இளையோனே மதலிதவள் உதவி இடை வருதரல மணிபுலின மறைய உயர் கரையில் ஒரு பெருமாளே நெறிதவரி அழகிமதி நடுவன் மகபதி முளரி நிறுதி நிதிபதிகரிய வனமாளி செரியும் நிறு வினைகரண மறுபுலன் மொழிய உயர் திருவடியில் அணுகவரும் அருள்வாயே. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ நம்ம மாணிக்கவாசர் நம்ம சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சைவ சித்தாந்த வகுப்பு போறவங்க. நம்முடைய பிறப்புகள் 84 லட்சம் ஜோடி பிறப்புகள். இந்த 84 லட்சம் யோனி பிறப்புகள்ல பிறந்து அதில் சப்சேனல் நிறைய இருக்கு கிளைகள். ஒவ்வொரு இப்ப புல்லுன்னா புல்லுல பலவகை, பூண்டுனா பூண்டுல பலவகை, மிருகன்னா மிருகத்துல பலவகை, இப்படி இத பல வகையான சேனல். அந்த 84 லட்சத்தை பிரிச்சு பார்த்தீங்கன்னா எழுகடல் மணலை விட அளவீடு அதிகம். அந்த அளவுக்கு அதுல பிறப்புகள் இருக்குது. அந்த பிறப்பெல்லாம் நம்ம ஒழிக்கணும்னா இறப்புக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது திருவாசகத்துக்கு அந்த அம்மாவுக்கு முத்தி கிடைச்சிருக்கு பாருங்க. அதனால அறிவழிய மயல் பெருக பொறியும் மர விழி சுழல அனலவிய மலம் ஒழுக. அறிவழிய வயசாயிட்டா என்ன ஆயிடும்? அறிவு அழிஞ்சு போகும். மயல் பெருக மயக்கம். என்னால இப்ப நின்று பேச முடியல, 73 நின்று பேச முடியல, மயக்கம் வருது. அந்த மயக்கம் வரும். உரையும் மர பேச்சு தடுமாறும். விழி சுழல மயக்கத்துல கண்ணு தானா சுத்த ஆரம்பிக்கும். அனலவிய உடம்புல இருக்க விஷயம் தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். மலம் ஒழுக தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாதையே மலம் போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்க? எல்லாம் மனைவிமார்கள். ஒரு புருஷன் இப்படி நடக்கிறாரு. அறிவழிய மயல் பெருக பொறியும் மர விழி சுழல அனலவிய மலம் ஒழுக அகலாதே. யாரு அகலாதே? அணையும் மனை அருகில் ஒரு வெறுவியழ உறவும் மழ அடலி நிகர் மரளியனை அழையாதே. அந்த நேரத்தில் அகலாம அன்னையும் மனைவியும் அருகில் உற வெறுவி அழ வெதும்பி அழ உறவும் அழ. அதை பார்த்து உறவெல்லாம் அழ அழலின் நிகர் மறை. அந்த நேரத்தில் அழலுக்கு சமமான அழல்னா நெருப்பு, நெருப்புக்கு சமமான மறை யமன் என்னை அழைத்து போகாதே. நம்ம திருவாசக கூட்டத்தில் அடியார்களோட இருந்து நம்ம பலன் பெற்றோம்னா இந்த மாதிரி மரணம் நமக்கு வராது. அணையும் மனை அருகில் ஒரு பெருவியழ உறவும் மழ அழலின் நிகர் மரளியனை அழையாதே. அந்த மாதிரி யமன் நம்மளை கூட்டு போக மாட்டான். நமக்கு வரவங்க யாரு? தேவதூதர்கள் தான் வருவாங்க. அப்போ தெரியும் இரு வினைகரண மறுபு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக வரும் அருள்வாயே. இப்ப நம்ம கூடவே இருக்கிறது சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாரும் தெரியும். சரியும் வினை என்ன வினை இருக்குது? நல்வினை தீவினை. இந்த 2 வினையும் ஒழிஞ்சாதான் நாம சிவகதி அடைய முடியும். இப்ப இது எப்போ ஒழியிருக்கு? இந்த பட்டுப்புடையை பார்த்தா சூப்பரா இது. இதே மாதிரி ஒரு பட்டுப்புடவை எடுக்கணும். கண்ணு சாமியை போய் கும்பிட்டா கூட வீட்டுக்கார்ட்ட ஏன் அந்த மாதிரி பச்சை புடவை தான் ஏன் நான் கேட்டேன். ரொம்ப நாளா கேட்டுதான் சாமி கட்டிக்கு பாரு அந்த மாதிரி தான் ஒரு புடவை வேணும் இப்படி எண்ணம். காதால எதை கேட்டாலும் அந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும் இப்படி ஐம்புலன்களும் நம்மளை அடக்கி ஆளுது. இது அழியணும். அதுக்கடுத்தது சித்தாந்தத்துல சொல்லுவாங்க மனம் சித்தம் புத்தி அகங்காரம். இது அந்த 4 உள்ள இருக்குது. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது 4 உள்ள இருக்கிறது. இதுக்கு மேல இருக்கா இண்டிகேட்டர் 5 கருவி. கண் காது மூக்கு செவி வாய் மெய். இந்த கண்ணு பார்க்கும் உடனே உள்ள மனம் வேலை செய்யும்.
புத்தியில வாங்கணும். அடுத்த வீட்டுல பெரிய டிவி வாங்கி மாட்டேங்கிறாங்க. ஏன் நான் பார்த்தேன், கண்ணு பார்த்தது உடனே மனங்கிட்ட சொல்லும், புத்தியில வாங்கலாமா வேணாமான்னு. அகங்காரம் வாங்கியே தீர்றையா, அது நம்ம வீட்டுல இருந்து வச்சுக்க டிவி, இதை வாங்கு. இது ஒழியாம எதுவுமே நாம சிவகதி அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது நடந்தாலும் சிவன் செயலே என்று, எது நடப்பதெல்லாம் நன்மையே, நல்லது நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும். அதனால இது என்னால ஒழிக்க முடியல ஐயா, சரியும் இருந்தா என் கூடவே இருக்கிற வினை, என்ன வினை? நல்வினை தீவினை, இதை நீதான் பார்த்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி வினை, அந்த வினையை ஒழிச்சு கரணம், இந்த அந்த கரணத்துள்ள இந்த கண்டு சொன்ன உடனே உள்ள வேலை செய்து இல்லைங்களா, அந்த கரணமும் ஒழியணும். இது ஒழிச்சா மறுபு இந்த ஐம்புலன், இந்த ஐம்புலன்களால ஏற்படுற சந்தோஷத்தையும் ஒழிச்சு இந்த உலகம் மாயை 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் புரிந்தன. இங்க நான் கூடுகைக்கு வரணும், நாங்க 3 பேர் மச்சின்னு வாயா நீங்க பிரதோஷம் ஏன் எங்க போறோம், இப்படி கிளம்ப சாதனம் போய் பார்க்கலாம். இந்த வினை வந்து தடுக்கும். இந்த 6 கோடி மாயா சக்திகள் இறைவனை நெருங்கவே விடாது. இதனுடைய தொடர்பிலேயே தான் நம்ம இருப்போம் ஒழிய, அதனால இப்ப பார்த்து நம்ம எங்க போயிட்டு போறாரு ஐயா, அங்கதான் இப்ப நாளைக்கு காலையில கூட போய் பார்த்து கொடுத்துலாம் அப்படி ஒரு முடிவோட போகும்போது நம்ம வினையை நம்ம வந்து துடுக்க தடுத்துறோம். அந்த மாதிரி நிலையில இதெல்லாம் நீ தடுத்தீங்கன்னா எனக்கு உன்னுடைய அருள் கிடைக்கும். அதை நீ தான் பார்த்து, இறைவன் மனசு வைக்காது நடக்கவே நடக்கும். இங்க வரணும்னா எல்லாம் தவம் செய்திருக்கணும். நமக்கு முற்பிரிவு பலன் இல்லாம இந்த கூடுகைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுலயும் திருவாசகத்தை வந்து நாம ஒரு கூடுகையில உட்காந்து இன்னைக்கு அன்னைக்கு பாக்கலாம் 1000 பேர் இன்னைக்குல இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. நான் எழுதி 8 நாள் எழுதி முடிச்சுட்டு இதை கொண்டாந்து கொடுக்க கூட எனக்கு வினை தடுத்துட்டு இருக்குது. ஆனா நாங்க சிவசேவைகள் தான் செய்து இருக்கோம். பிரசங்கம் 7 நாள் சோழாண்டிபுரத்துல பிரசங்கம் பண்ணி இருந்தார் ஐயா. அதனால அது தொடர்புக்காக நாங்க தினம் போய் இருந்ததால எங்களால் வர முடியல. இதெல்லாம் மீறி, அதையும் மீறி நம்ம திருவாசகம் முற்றுவல் உச்சகட்டமானது தனி ஒரு திருமுறையாக பயன்படுத்தப்பட்டு நமக்கு மக்கள் மத்தியில இதுதான் இன்னைக்கு உலக அளவுல பறந்து விழித்து கலந்துருது. எல்லாத்தையும் சிவகதிக்கு அனுப்புன்ற நிலைமையில இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. அதனால இத முதல்ல நமக்கு வர வினைகள் அது ஒழியணும். புலனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் ஒழியணும். அந்த புலன் ஏற்படுத்துகிற உள்ள அந்த காரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதை அடக்கி ஆண்டால் நாம இறைவனை சேரலாம். செரியும் மேறு வினைகரண மருவ புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக வரும் அருள்வாயே. இதெல்லாம் நீ ஒழிச்சிட்டு ஓ வழியில வர்றதுக்கு எனக்கு நீதாங்க அருள். நாளை இறைவன் நினைக்காம எதுவும் நடக்காது. அவர் நினைச்சாதான் எதுவும் நடக்கும். சிவனை நிகர் பொடிய வரை முனிவண்ணகம் மகிழ இரு சிறி குளிர இனிய தமிழ் பகர்வோடே. சிவனுக்கு ஒப்பானவன், சிவனை நிகர் பொதிய மலையில இருந்தவன் யாரு? முனிவன் அகத்தியர். மகம் அகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ். அவனுக்கு இந்த தமிழை சொல்லி கொடுத்ததே முருகன் தான். அப்படிப்பட்ட செயலியே நீ செய்திய என் வினையும் ஒழிக்கின்றன. உனக்கு பெரிய விவகாரமா? இதை பார்த்து ஒழிச்சுடு. நெறிதவரி அலறி மதி நடுவன் மகபதி முளறி நிறுதி நிதி பதிகரிய வனமாடி. பத்மாசுரன் ஒருத்தன் தான், அதான் முருகன் காலத்து வதம். பத்மாசுரன் என்ன பண்ணுவான், சிவன் கிட்ட வர வேண்டிய நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டான். அவன் அந்த நெறியில தவறி சூரியன், சந்திரன், யமதர்மன், பதிமுலகி, நிருதி இவங்களை எல்லாரையும் ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற அத்தனை பேர் ஈஸியாரு சிவபெருமான்ல இருக்கிற கண்ட்ரோல்ல அத்தனை பேரையும் இவன் பிடிச்சி வாட்டி வதைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை என்ன பண்றாரு, இந்த நில உலகத்துல இருக்கிற அத்தனை தேவர்களையும் இந்த அசுரன் அவ்வளவு வாட்டி வதைக்கும் போது இவங்க எல்லாம் போய் அந்த முருகப்பெருமான் கிட்ட முறையிடுறாங்க. முருகன் தான் சிவனுடைய அவதாரம். அவருடைய நெற்றிக்கண்ணில இருந்து வந்தவர் தான் முருகர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்களை இந்த மாதிரி வளம் பண்றான் அப்படின்னு சொன்னா அவருடைய ஒரே ஒரு வேளால அயிலாயால அதை விட்டு அவனை அழிச்சிடறான். அப்படிப்பட்ட இந்த செயலை செய்தவன் எனக்கு இந்த வினையை ஒழிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஐயா. நிலவும் மறை அவனி அவர்கள் அணையற சூரிமை கூறி நிறுதனுறும் அறையிலை விடுவோம். அவனுடைய மார்பு பிளத்து போற மாதிரி இதெல்லாம் செய்ய மரிபரசு கரம் இலகு பரமன் உமை இருவிடையும் மகிழ மடிமிசை வளரோ இளையோனி. மானும் மழுவும் கையில வச்சுக்கிற பரமன் உமையோட இருவிழியும் சந்தோஷப்படும்படி அவனுடைய மடியில் வளரக்கூடிய இளையவனே சிபாசு. அவங்க பெண்கள் தானே